வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். தவேக தலைவர் விஜய் 7 மணி நேர காலதாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவித்தது தமிழக அரசு. அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் பயணம் செய்ய 2,96,500 பேர் முன்பதிவு. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையேயான போரில் 40 தலிபான்கள் உயிரிழப்பு. இருதரப்பு நாடுகளின் பேச்சுவார்த்தை அடிப்படையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு போர் நிறுத்த ஒப்பந்தம். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் ஆரஞ்சு எச்சரிக்கை. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் விடிய விடிய பெய்த கனமழையால் பள்ளிகளுக்கு விடுமுறை. இனி விரிவான செய்திகளை காணலாம். தவேக தலைவர் விஜய் 7 மணி நேர காலதாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த துயர சம்பவம் தொடர்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்து பேசிய போது, கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த துயர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனதை உலுக்கியது என்றும், உறவுகளை இழந்தவர்கள் அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். தவேக தரப்பில் மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுச்சாமிபுரத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரிய நிலையில் 11 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டது என கூறினார். தொடர்ந்து பேசிய முதல்வர் ஸ்டாலின், பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் 10,000 பேர் வருவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதைவிட அதிகமாக கூட்டம் வரும் என்று எதிர்பார்த்து கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன எனவும் தெரிவித்தார். தவேக தலைவர் விஜய் 7 மணி நேர காலதாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது என குற்றம் சாட்டினார். கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததே தவிர நெரிசல் ஏற்படுத்துவதற்கு முன்பு எந்த ஆம்புலன்ஸும் வரவில்லை என்றும் கூறினார். உடற்கூராய்வு நடைமுறையை முடித்து பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டி கரூர் மருத்துவர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு உடனடியாக உடற்கூராய்வு செய்யப்பட்டது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி பலரும் சொந்த ஊருக்கு அரசு பேருந்துகள், ரயில்கள், தனியார் பேருந்துகள் ஆகியவற்றின் மூலம் செல்கின்றனர். இந்நிலையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி இன்று முதல் 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவித்தது. இதில் சென்னையில் இருந்து வழக்கமாக இயக்கப்படும் 2,092 பேருந்துகளுடன் 760 சிறப்பு பேருந்துகளும், பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 565 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் பயணம் செய்ய 2,96,500 பேர் முன்பதிவு செய்துள்ளனர். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதலில் 40 தலிபான் உயிரிழந்த நிலையில் 48 மணி நேரத்திற்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் 2,600 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்துள்ள நிலையில் ஆப்கானில் தலிபான்கள் ஆட்சி வந்த பிறகு பாகிஸ்தான் எல்லையில் அடிக்கடி தாக்குதல் நடத்தப்படுகிறது. இதன் தாக்குதலில் ஈடுபட்டு வரும் தெஹ்ரீக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் குழுவை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு தலிபான் அடைக்கலம் கொடுப்பதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. இதைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் மக்களை வெளியேற்ற கடந்த 2021ஆம் ஆண்டு பாகிஸ்தான் அரசு உத்தரவிட்டது. இதன் பிறகு பாகிஸ்தான் எல்லையில் தெஹ்ரீக்-இ-தாலிபான் தாக்குதல் அதிகரித்துள்ளது. இதனால் ஏராளமான பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பலுசிஸ்தான் மாகாணத்தின் ஸ்பின்ஃபோல்டாக் பகுதியில் 4 இடங்களில் தலிபான்கள் தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதல்களை பாகிஸ்தான் ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்ததாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இதில் 40 தலிபான்கள் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதனால் எல்லையில் பெரும் பதற்றம் உருவானது. பதற்றத்தை தணிக்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகள் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அடுத்த 48 மணி நேரத்திற்கு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்குகிற நிலையில் 4 மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கேரளம், கர்நாடகம், தெற்கு கடலோர ஆந்திரா ஆகிய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இதைத் தொடர்ந்து தேனி, தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் பலத்த முதல் மிக பலத்த மழையும் பெய்யக்கூடும். இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதையடுத்து சென்னை, மதுரை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர்,
சிவகங்கை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. பின்னர் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்ற மாநாட்டில் விண்வெளி வீரரும் இந்திய விமானப்படை குரூப் கேப்டனுமான சுபான்சு சுக்லா கலந்து கொண்டார். இந்திய விமானப்படை குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா அமெரிக்காவில் இருந்து விண்கலத்தில் பன்னாட்டு விண்வெளிக்கு சென்று ஆய்வு செய்துவிட்டு பாதுகாப்பாக புவிக்கு திரும்பியவர். இந்நிலையில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் அவர் பங்கேற்று பேசினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொலைநோக்கு பார்வையுடையவரும் ஏவுகணை நாயகனுமான அப்துல் கலாம் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் பெருமை அடைவதாக தெரிவித்தார். அந்த நாளில் மாநாட்டில் தனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்தார். இதே நிகழ்ச்சியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் சதீஷ் ரெட்டியும் கலந்து கொண்டார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜயின் பொதுக்கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தை சந்தித்த பாஜக நிர்வாகியும் நடிகருமான சரத்குமார் ஆறுதல் தெரிவித்தார். கடந்த மாதம் 27ஆம் தேதி நடிகர் விஜய் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்ததும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததும் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு தனிநபர் ஆணையம் மற்றும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்து வரும் நிலையில் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் கரூர் வேலுச்சாமிபுரத்தை சேர்ந்த பெருமாளின் மகள்கள் கோகிலா, பழனியம்மாள் என்ற 2 குழந்தைகள் உயிரிழந்தது. இந்த நிலையில் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினரை பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகியும் நடிகருமான ஆர் சரத்குமார் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது, என் மனைவியின் தாயார் மறைவால் உடனடியாக வர முடியவில்லை என்றும், குழந்தைகளின் உயிரிழப்பால் துயரத்தில் இருக்கும் குடும்பத்தினரிடம் இரங்கல் தெரிவிக்க வந்துள்ளேன் என்றும், இது நடக்கக்கூடாத மிக வேதனையான சம்பவம் என்றும், ஒரு குடும்பத்தில் 2 உயிரிழப்பு என்பது மாற்றிக்கொள்ள முடியாத பேரிழப்பு என்றும், இந்த துயரத்தை வார்த்தைகளால் சமாதானப்படுத்த முடியாது என்றும் தெரிவித்த அவர், துயரத்தில் இருந்து மீண்டு சமநிலையில் வந்த பின் அவர்களின் வாழ்க்கையில் எத்தகைய உதவி தேவையாக உள்ளதோ அதை செய்வதற்கு முனைப்பாக உள்ளேன் என்று பாஜக நிர்வாகி சரத்குமார் தெரிவித்தார். கடந்த மாதம் 27ஆம் சம்பவத்தன்று நான் அந்த ஊரில் இல்லை, என்னுடைய மனைவியின் தாயார் இறந்ததுனால அந்த காரியத்தை முடிக்கிறதுக்காக வெளிநாட்டில் வந்து அஸ்தி கரைக்க போயிருந்தோம். ஏன்னா அவங்க போயிட்டு ஒரு சர்ச்சுக்கு வந்து அடிக்கடி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டனால ஒரு அஸ்தி கரைச்சி அங்கே போயிட்டு வந்தோம். இங்கே வரணும்னு சொன்னேன். எல்லாரையும் போய் பார்த்து இரங்கலையும் தெரிவிப்பது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆதரவாக சில வார்த்தைகள் சொல்லி அப்புறம் சந்திச்சுட்டு போனோம். வந்து அதுதான் இந்த முக்கிய நிகழ்வு. இன்றைக்கி தான் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. அதாவது உயிர் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நபர் இறப்பது என்பது ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. அது எந்த விதத்தில் இவங்க தாங்கிக்க போகிறாங்கன்னு தெரியல. அது ஈடுகட்டவும் முடியாது. உயிருக்கு நம்ம விலையும் பேச முடியாது. அதனால் அவங்களுடைய சமநிலைக்கு வந்த பிறகு அவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை அறிந்து வாழ்க்கையில் வந்து எந்த விதத்திலும் துன்பமான ஒரு சூழ்நிலை இல்லாத அளவிற்கு அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு என்ன முடியுமோ அதை வந்து செய்வதாக முடிவெடுத்துருக்கேன். சார், சிபிஐயில் ஏற்கனவே ஒர்க் பண்ணவர் தான், சிறந்த ஒரு இதாக வேலை பார்த்தவர் தான். இப்போ அவர் வந்து நீக்கிட்டு இப்போ சிபிஐக்கு உத்தரவிட்டுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் நான் வந்து ஊரில் இல்லாத காரணத்துக்காக வந்து என்னுடைய ஆறுதலையும் மனதாபத்தையும் இரங்கலையும் தெரிவிக்க வந்திருக்கேன். இங்கே போய் நான் வந்து கருத்துக்கள் சொன்னால் நல்லா இருக்காது. ரெண்டாவது இட்ஸ் சப்ஜுடைஸ் மேட்டர். கோர்ட் வந்து சிபிஐ நியமிச்சிருக்காங்க, எதுக்கு நியமிச்சாங்க, இதெல்லாம் இப்போ சொல்கிற நேரத்தில் இல்லை. என்னுடைய மன வருத்தத்தை, உண்மையான மன வருத்தத்தை உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து பதிவு செய்யலாம் வந்திருக்கேன். இதை பற்றி கேள்வியெல்லாம் அந்த கோர்ட்டு டிசைட் பண்ணட்டும். டிசைட் பண்ணி என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம பார்க்கலாம். டப்பிங் யூனியன் சங்கீதா சொன்னது அத்தனையும் பொய் என்று சென்னை சாலிகிராமத்தில் செய்தியாளர் சந்திப்பில் டப்பிங் யூனியன் பொதுச் செயலாளர் கதிரவன் தெரிவித்துள்ளார். டப்பிங் யூனியனில் இருக்கும் சங்கீதா என்ற பெண்மணியை ஷாஜி என்பவர் பாலியல் தொந்தரவு செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டு மற்றும் டப்பிங் யூனியன் பற்றி சங்கீதா அளித்த பேட்டிகள் தொடர்பாக சென்னை சாலிகிராமத்தில் உள்ள டப்பிங் யூனியன் அலுவலகத்தில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தலைவர் ராதாரவி, பொதுச் செயலாளர் கதிரவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ராதாரவி செய்தியாளர்களிடம் பேசும்போது, எங்களிடம் உண்மை இருக்கிறது, யூனியனில் இதுபோன்ற தவறுகள் செய்ய மாட்டார்கள் எனவும், அடிப்படை உறுப்பினரிலிருந்து சங்கீதாவை நீக்கிவிட்டோம் என்றும், நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு வாங்கிவிட்டு வாங்க,
பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் எனவும் ராதாரவி தெரிவித்தார். இவரை தொடர்ந்து யூனியன் பொதுச் செயலாளர் கதிரவன் பேசும்போது, சங்கீதா என்ற பெண் டப்பிங் சம்பந்தமாக கூறியிருப்பது அனைத்தும் பொய் என்றும், யாருக்கெல்லாம் ராதாரவி நல்லது செய்கிறாரோ அவர்கள் காலை வாரி விட்டுதான் செல்கிறார்கள் என்றும், இந்த சங்கத்தில் தப்பு செய்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், வருகிற தேர்தலுக்காக ஒரு குழுவினர் இந்த பெண்ணை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கின்றனர் என்றும் கதிரவன் தெரிவித்தார். யூனியன்ல யாருமே இந்த மாதிரி தப்பு தண்டா தவறெல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ இந்த சொன்ன நபர் வந்து உங்களை ஏதோ கட்டி பிடிச்சாங்க போண்டாங்கண்டாங்க, நாங்கள் ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணோம், இவர்கிட்ட செக்ரட்டரிகிட்ட பேசணும். செக்ரட்டரிகிட்ட பேசுனதுக்கு சரின்னு சொன்னார். சரி சொன்னார்ல, அவரை இப்போ நாங்கள் வந்து இப்போ நீக்கிட்டோமே, அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டோமே, அவ்வளோதான் மிஞ்சி செய்ய முடியும். யூனியனில் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கலாம். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் டு எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும். அது கொடுத்துருவோம். யார் அவரோட ஒர்க் பண்ணாதீங்க, பர்டிகுலர் நபரோட ஒர்க் பண்ணாதீங்க, அது அவருக்கு தீர்ப்பு. அவர் சொல்லிட்டார், நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னார். நீங்கள் போங்க, நல்ல தீர்ப்பு வாங்கிட்டு வாங்க, அப்போ we can decide. that is different. பட் இப்போவே எல்லாத்துக்கும் வேணும்னு, ஏன்னா கோர்ட்டில் போடும்போது தே கேஸ் when it came to court, அப்போ she was our member, எங்கள் மெம்பரை உறுப்பினராக இருந்த. அப்போ பேசும்போது என்னை பற்றி கேள்வியே இல்லை. நான் மேடையில் உட்கார்ந்துருந்தவன். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு தேனியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் இளைஞர் எழுச்சி பேரணி நடைபெற்றது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 94வது பிறந்த நாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் அப்துல் கலாமின் பிறந்த நாளை முன்னிட்டு தேனி மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் இளைஞர் எழுச்சி நாள் பேரணி நடைபெற்றது. தேனி மதுரை சாலையில் செயல்படும் ஆர்சி பள்ளியில் துவங்கிய பேரணி பழைய பேருந்து நிலையம் வழியாக நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கான்வென்ட் பள்ளியில் நிறைவடைந்தது. பேரணியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சென்னையை அடுத்த மாங்காட்டில் செயல்படும் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்தநாள் விழாவில் மாணவர்கள் அப்துல் கலாம் முகத்தோற்றத்தில் நின்று அப்துல் கலாமை நினைவு கூர்ந்தனர். சென்னையை அடுத்த மாங்காட்டில் செயல்படும் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் அப்துல் கலாமின் 94வது பிறந்த நாளை முன்னிட்டு அப்துல் கலாம் நம் நாட்டிற்கு செய்த பல்வேறு நற்செயல்களுக்காக அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட் சார்பில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று அப்துல் கலாமின் முக தோற்றத்திலும் ஏபிஜே என்ற எழுத்துக்களை பிரதிபலித்தும் ஒரே நேரத்தில் நின்று அப்துல் கலாமை நினைவு கூர்ந்தனர். மேலும் அப்துல் கலாமிற்கு மரியாதை செலுத்தும் வகையில் பள்ளி மாணவர்களுக்கு பரதநாட்டியம், சொற்பொழிவு உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியை அப்துல் கலாம் ட்ரஸ்ட் ட்ரீம் நிறுவனர் உதயகுமார் ஒருங்கிணைந்து நடத்தினார். இன்று மாங்காடு ஸ்டென் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அப்துல் கலாம் ஐயாவுடைய பிறந்தநாள் விழா, அவருக்கு ஒரு ட்ரிபியூட் செலிப்ரேஷன் செலுத்தும் விதமாக மாணவிகளுடன் அணிவகுப்பு மற்றும் அவருடைய உருவம், பேர் அதெல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு சாதனை முயற்சி பண்ணியிருக்கோம். இது என்னென்னா, மாணவிகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ராமேஸ்வரத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்திருந்தாலும் அவருடைய சொந்த முயற்சியில் பேப்பர் பாயாக ஆரம்பித்து இப்போ இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக எப்படி அவர் மாறினாரோ அவருடைய கனவுகளை தினம் தினம் மாணவிகளுக்கு அனைத்து பள்ளிகளுமே சொல்லணும்னு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி தான் அனைத்து பள்ளிகளையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவருடைய பிறந்த நாளில் இந்த கொண்டாட்டங்களை பண்ணுறதுல நான் பெருமை அடைகிறேன். இது மட்டும் இல்லாமல் அவருடைய கனவுகளை தாங்கி நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட் பார்த்திங்கன்னா, அவர் என்னென்னலாம் கனவு கண்டாரோ அந்த கனவுகள் படி நடந்துகிட்ருக்கோம் நம்ம ட்ரஸ்ட்டுன்றதுல பெருமையாக நாங்கள் சொல்லிக்கிறோம். நன்றி. கும்பகோணம் தனியார் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பாக பட்டாசு வெடிப்பது குறித்து தீயணைப்பு துறையினர் செயல்முறை விளக்கம் மூலம் செய்து காண்பித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கும்பகோணம் கொரநாட்டு கருப்பூர் தனியார் பள்ளியில் தீபாவளியை முன்னிட்டு தீயணைப்பு துறையினர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். பட்டாசுகளை வெடிக்கும் போது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றும், தீ விபத்து ஏற்பட்டால் அதனை எவ்வாறு தடுப்பது என்பதை பற்றியும் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தி காட்டினர். பாதுகாப்பின்றி பட்டாசுகளை வெடிப்பதால் தீக்காயம் அடைய வாய்ப்புள்ளது என்றும் அவர்கள் எடுத்து கூறினர். இதனால் தமிழக அரசு பட்டாசுகளை வெடிப்பதற்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது என்றும், காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் மட்டுமே வெடிக்க அரசு அனுமதித்துள்ளது என்றும் கூறினர். தமிழக அரசு விதித்த கட்டுப்பாடுகளை கடைபிடித்து பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் தீபாவளியை முன்னிட்டு கல்பகனூர் கால்நடை சந்தையில் 200க்கும் மேற்பட்ட கால்நடைகள் விற்பனைக்கு கொண்டு வந்த நிலையில்
1 கோடி வர்த்தகம் நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் தினசரி மார்க்கெட் மற்றும் கால்நடை சந்தை கடந்த 4 வாரத்திற்கு முன்பு திறக்கப்பட்டது. இந்நிலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் தங்களது கால்நடைகளான நாட்டு ஆடு, பொடி ஆடு, தலைச்சோரி ஆடு, போயர் ஆடுகளும், காங்கேயம் நாட்டு மாடு, சிந்து மாடு, கன்றுகள் மற்றும் கோழி உள்ளிட்ட கால்நடைகளை விற்பனைக்காக கொண்டு வந்துள்ளனர். இந்நிலையில் கால்நடை சந்தையில் சேலம், மங்களபுரம், ராசிபுரம், கருமத்துறை, பேலூர், வாழப்பாடி, பெத்தநாயக்கம்பாளையம், மஞ்சினி, மல்லியக்கரை, தம்மம்பட்டி, தலைவாசல், அயோத்தியம்பட்டினம், கூட்டாத்துப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் கால்நடைகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். இதில் 200க்கும் மேற்பட்ட கால்நடைகள் விற்பனை நடைபெற்றதில் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் முதல் அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரை விற்பனை நடைபெறுகிறது. தீபாவளி முன்னிட்டு 1 கோடி வர்த்தகம் நடைபெற்றதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் 94வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏவுகணை நாயகன் APJ அப்துல் கலாமின் 94வது பிறந்த நாளை முன்னிட்டு கலாம் பாராமெடிக்கல்ஸ் கல்வி நிறுவனம் மற்றும் தமிழ் மண் ஃபவுண்டேஷன் இணைந்து மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு 500வது நாளாக உணவு வழங்கும் விழாவினை நடத்தினர். இதில் மாவட்ட நற்பணி மன்ற தலைவர் மகேந்திரன் தலைமை வகித்தார். மேலும் நமது தளபதியார் நற்பணி மன்ற தலைவர் மகேந்திரன் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து முகாமை துவக்கி வைத்ததுடன் அப்துல் கலாமின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், இந்த பொது மருத்துவ முகாமில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் மருத்துவ முகாமில் ஏராளமான பயனாளிகள் கலந்து கொண்டு இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளை இலவசமாக செய்து கொண்டனர். இந்த பரிசோதனைகளின் முடிவில் அவர்களுக்கு மருத்துவர்கள் உடல் சம்பந்தமான மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர். தஞ்சை மாவட்டம் முழுவதும் 1,93,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெறுகிறது. தஞ்சை மாவட்டம் முழுவதும் 1,93,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாவட்டத்தில் உள்ள சேமிப்பு கிடங்குகளில் போதிய இடம் இல்லாததால் விவசாயிகள் திறந்த வெளியில் நெல்மணிகளை மலை போல் குவித்து பாதுகாத்து வருகின்றனர். மேலும் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் தமிழக அரசு கொள்முதல் செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்களில் செட் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களாக ஆங்காங்கே விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் விவசாயிகள் நெல்மணிகளை பாதுகாத்து தார்பாய் கொண்டு மூடி வருகின்றனர். உயிர் இல்லாத காரணத்தினால் நெல்லில் ஈரப்பதம் அதிக அளவில் உள்ள நிலையில் நெல்மணிகள் முளைத்து விட்டதாகவும் செலவுக்கு மேல் செலவு ஆவதால் விவசாயிகள் மனவேதனையில் உள்ளனர். தமிழக அரசு விரைவாக விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். ஐயா, என் பேர் முத்துக்குமாரியா, தஞ்சாவூர் மாவட்டம் கறந்த இதுங்க. நான் நெல் அறுத்து 10 நாள் ஆகுதுங்க. எல்லாம் ஈரமாகி போய் இந்த மழையினால் ரொம்ப பாதிப்படைஞ்சு போயிருக்கேங்க. எனக்கு ஒன்று கூட மிஞ்சலைங்க. கூலி ஆளுங்களுக்கு வண்டி நான் ஏற்றிட்டு வந்தது, ட்ரக்கு கூலி எல்லாமே இதில் சரியாக போகுதுங்க. 2.5 ஏக்கர் மேலே போட்டிருந்து இப்போ எனக்கு 30 மூட்டை வருதானே எனக்கு பெருசாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 80,000 செலவு பண்ணியிருக்கேங்க. இதில் எனக்கு ஒரு 30,000 40,000 வந்தாலே எனக்கு பெருசுங்க. எல்லாம் இப்போ நட்டமாயிடுச்சிங்க. பார்த்து நீங்கள் தமிழக அரசு தாங்க எங்களுக்கு எதுவும் நிவாரணம் தரணும். எனக்கு இந்த நெல்லை டிஎன்சியில் எடுத்தாங்கன்னா எனக்கு அதே போதுங்க. கேட்டால் ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதை காய வைங்கிறாங்க. இந்த பாருங்க மழை பாருங்க பெய்யுது. நான் இதுக்கு மேலே எப்படிங்க காய வைக்கிறது? இந்த பாருங்க நெல்லை முளைச்சி போகுதுங்க. தண்ணி ஈரமாக இருக்குது. நான் கூலியால் கொண்டு நான் எல்லாத்தையும் நிறைய வச்சுட்டு பார்த்தா கூட எனக்கு தாங்க நட்டமாக இருக்குது. 10 நாளாக நான் எந்த வேலைக்கும் போகல, கூலி வேலை பார்க்குறோம். இதுக்கு மேலே இந்த நெல்லை பார்த்துக்கிட்டு இருந்தால் எங்களுக்கு என்ன இருக்குது மிச்சமாகும் சொல்லுங்கள். தீபாவளி நேரம் எல்லாம் பண்டிகை காலம் வருது. நான் எப்படி எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? பொண்டாட்டி பிள்ளைங்களே நாங்கள் எப்படிங்க எல்லாம் துணிமணி எடுக்கிறது எல்லாம் போகிறதெல்லாம் இப்போ என்னங்க பண்ண முடியும்? ஏதோ தமிழக அரசு பார்த்து எங்களுக்கு நிவாரணம் தரணுங்க. அவ்வளோதான். எவ்வளோ ஏக்கர் பண்ணியிருக்கீங்க? 2.5 ஏக்கர் மேலே பண்ணியிருக்கோங்க. எனக்கு இதில் எல்லாமே நட்டமாக தாங்க போச்சு இந்த குறுவையில். முத்துக்குமாருங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது.
தேர்தல் வாக்குறுதியின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எனவும் 25 மாத ஓய்வு கால பலன்கள், புதிய பணி நியமனம், வாரிசு வேலை வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தினர். மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தின் முடிவின்படியும் தேர்தல் வாக்குறுதிப்படியும் பழைய ஓய்வூதியம் அனைத்து தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும். மேலும் 15 மாத ஓய்வு கால பலன்கள், மருத்துவ காப்பீடு, ஒப்பந்த அரியர்ஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேருந்து நிலைய பணிமனை முன்பு காத்திருப்பு போராட்டம் தொடர்கிறது. இன்றைய போராட்டத்திற்கு தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் தலைமை ஏற்று நடத்தி வருகிறார். இதனைத் தொடர்ந்து சீனிவாசன், கமலக்கண்ணன், வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோட்டை நோக்கி முற்றுகை பேரணி நடைபெற்றது. இந்த முற்றுகை போராட்டத்தில் அளவு தொழிலாளர்கள் கலந்து கொண்டும் இந்த அரசு எங்கள் கோரிக்கைகள் மீது பாராமுகமாக உள்ளது. உடனடியாக இந்த அரசு தொழிற்சங்க தலைவர்களை அழைத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஓய்வு பெறும் நாளன்றே பணப்பலன்களை வழங்கிடவும், 15வது ஊதிய ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட ஒப்பந்த அரியர்ஸை உடனடியாக பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு வழங்கிடவும், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டியும், திமுக தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்த அனைவருக்கும் ஓய்வூதியம் என்பதை நிறைவேற்றிடக் கோரியும் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டுள்ளது. உடனடியாக அனைத்து தொழிலாளர்களுக்கும் பழைய ஓய்வூதியத்தை ஒப்பந்தப்படி அமல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். தஞ்சை மாவட்டம் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு செய்துவிட்டு சென்ற பிறகும் நெல் கொள்முதல் செய்யாமல் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் முழுவதும் குறுவை அறுவடை பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. விவசாயிகளிடம் இருந்து நெல்லை கொள்முதல் செய்வதற்காக மாவட்டம் முழுவதும் சுமார் 287 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு உள்ளன. சாக்கு பற்றாக்குறை, வேலை ஆட்கள் இல்லாதது, லாரி உரிய நேரத்திற்கு வராதது ஆகிய காரணங்களால் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் தேக்கமடைந்துள்ளன. இந்நிலையில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி 2 தினங்களுக்கு முன்பு கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு செய்து நெல்லை கொள்முதல் செய்ய உத்தரவிட்டு சென்றார். மேலும் எந்த பகுதிகளிலும் நெல் கொள்முதல் செய்யப்படாமல் மழையில் நனைந்து முளைத்து வருகின்றன. இந்நிலையில் ஒரத்த நாட்டை சேர்ந்த விவசாயிகள் தஞ்சை பட்டுக்கோட்டை இடையிலான சாலையில் தென்னமநாடு என்ற இடத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் ஊரக வேலை திட்ட பணியாளர்களுக்கு தீபாவளியையொட்டி 5000 ரூபாய் வழங்க கோரி தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்றது. நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கமிட்டனர். ஊரக வேலை திட்டத்தில் 200 நாள் வேலை வழங்கவும், தீபாவளிக்கு ஒரு குடும்பத்திற்கு 5000 ரூபாய் வழங்கவும் கோரிக்கை விடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ராஜா, சிபிஐ மாவட்ட குழு ரெங்கராஜன், சிபிஐ ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். சொந்த வாகனங்களை வாடகைக்கு விடுகின்ற நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை கால் டாக்ஸி ஆட்டோ ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டனர். சென்னை பல்லாவரத்தில் ஜூம் கார்ஸ் என்னும் நிறுவனம் தொடர்ந்து சொந்த வாகனங்களை குத்தகைக்கு எடுத்து வெளியே வாடகைக்கு விடுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் வட்டார போக்குவரத்து ஆணையர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் 100க்கும் மேற்பட்ட கால் டாக்ஸி ஆட்டோ ஓட்டுநர்கள் சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி ஓலா, ஊபர் வாகனங்களை அங்கிருந்தே புக் செய்து அவர்களையும் போக்குவரத்து ஆணையரகத்தில் ஒப்படைத்தனர். இதையடுத்து கால் டாக்ஸி ஓட்டுநர்களிடம் அதிகாரிகள் பேச்சு நடத்தினர். வணக்கம். இன்று தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி கூட்டமைப்பு சங்கங்கள் சார்பாக அனைத்து ஓட்டுநர்களும் ஒன்று திரண்டு இந்த ஓன்போர்டு, அதாவது பாத்தீங்கன்னா ஓன்போர்டு பைக் டாக்ஸி, ஓன்போர்டு ஓடக்கூடிய இந்த கார் ரெண்டல் எப்படி பண்றாங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது போல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு 250 ரூபாயிலிருந்து 300 ரூபாய், ஒரு நாளைக்கு வாடகை ஒரு 1500 ரூபாய் இது மாதிரி தொடர்ந்து இன்ஸ்டாகிராம்ல போறதால அது சம்பந்தமாக பல ஓட்டுநர்கள் சங்கங்கள்ல புகார் கொடுத்திருந்தாங்க. இது சம்பந்தமாக இன்று டிரான்ஸ்போர்ட் கிண்டியில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் அலுவலகத்துல அனைத்து வாகனங்களையும் புக் பண்ணி வர வச்சு அந்த வாகனங்களை ஒரு சொந்த பயன்பாட்டு வாகனம் ஒரு 10க்கும் மேற்பட்ட கார்களும், டூ வீலர் ஒரு 20க்கும் மேற்பட்ட டூ வீலர்கள் வந்து பிடிச்சி இன்னைக்கு எல்லா வாகனத்துக்கும் ஃபைன் போட சொல்லி தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்கள் சார்பாக ஃபைன் போட வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வாகனங்களுக்கும் மோட்டார் ஆக்ட் படி என்ன ஃபைன் வருமோ அந்த ஃபைனை போடுறோன்னு இருக்காங்க. தொடர்ச்சியாக
இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி கூட்டமைப்பு சங்கத்தோட தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து சொல்லியிருக்கிறோம். தொடர்ச்சியா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளால் வழக்கறிஞர் தாக்கப்பட்டதை கண்டித்து தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் முன் வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திமுக கூட்டணி கட்சியினர் செய்யும் அட்டூழியத்துக்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்படுவதை கண்டித்து முழக்கமிட்டனர். வழக்கறிஞரை தாக்கியவர்கள் மீது வழக்கு பதிந்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு தனது கூட்டணி கட்சிகள் அடாவடி தளத்திலே ஈடுபடுவதை கண்டும் காணாமல் இருப்பதை வழக்கறிஞர் சங்கம் கண்டிக்கிறோம். எனவே உடனடியாக ராஜீவ் காந்தி அவர்களை தாக்கிய குண்டர்களை கைது செய்ய வேண்டும். இல்லை என்றால் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று தேனி வழக்கறிஞர் சங்கம் நீதிமன்ற புறக்கணிப்பையும் சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறோம். வழக்கறிஞர் ராஜீவ் காந்திக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞரை திரட்டி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடுவோம். திருவள்ளூரில் உள்ள நகர் ஊரமைப்பு உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் அதிக அளவில் வாங்கப்படுவதாக வந்த தகவலை அடுத்து வருமானம் ஈட்டக்கூடிய அரசு துறை அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். அதன்படி திருவள்ளூர் ஆயில் மில் இந்திரா காந்தி தெருவில் உள்ள நகர் ஊரமைப்பு உதவி இயக்குநர் அலுவலகத்தில் திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறையின் கண்காணிப்பாளர் கணேசன் தலைமையிலான காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். ஊரமைப்பு உதவி இயக்குநர் அலுவலகத்தில் வீடு கட்டுவதற்கான வரைபடங்கள் தயாரித்தல், வீட்டு மனைக்கான டிடிசிபி அங்கீகாரம் வழங்குதல் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிக்கு திட்டங்களை செயல்படுத்துதல் உட்பட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே இந்த அலுவலகத்தில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை சோதனை நடைபெற்றது. இதில் சந்தேகத்திற்கிடமான ஆவணங்களை மட்டும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணைக்காக எடுத்து சென்றனர். திருமுக்கூடல் பாலாறு மேம்பாலம் அருகே அரசு பேருந்து மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் 3 வயது குழந்தை உட்பட 10 பேர் காயமடைந்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் திருமுக்கூடல் பாலாறு மேம்பாலம் அருகே அரசு பேருந்து மீது எம்சாண்ட் மணல் ஏற்றி வந்த லாரி மோதிய விபத்தில் பேருந்தில் பயணித்த 3 வயது குழந்தை உட்பட 10 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சாலவாக்கம் காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கும் வாலாஜாபாத் அரசு மருத்துவமனைக்கும் மற்றும் தனியார் மருத்துவமனைக்கும் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே கடந்த சில மாதங்களாக எம்சாண்ட் மணல் ஏற்றிக்கொண்டு லாரிகள் வேகமாக வருவதால் விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் விபத்துக்களை தடுக்க எம்சாண்ட் லாரிகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். பெரியபாளையம் அருகே ஆரணி ஆற்றின் கரையோரமாக 40 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் உள்ள மேம்பாலத்தின் கீழ் ஆரணி ஆற்றின் கரையோரமாக அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக பெரியபாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் பெரியபாளையம் காவல் ஆய்வாளர் பத்மஸ்ரீ, உதவி ஆய்வாளர் விக்னேஸ்வர் ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். அதன் பின்னர் இதுகுறித்து தேர்வாய் சிப்காட் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறை அதிகாரி முத்து தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் சடலத்தை மீட்டனர். அதன் பின்னர் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக பெரியபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இறந்து கிடந்த நபர் 40 வயது மதிக்கத்தக்க வடமாநிலத்தை சேர்ந்தவர் என தெரிய வந்தது. மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கையின் முடிவில் முழு விவரம் தெரிய வரும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தவேக தலைவர் விஜய் 7 மணி நேர காலதாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவித்தது தமிழக அரசு. அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் பயணம் செய்ய 2,96,500 பேர் முன்பதிவு. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையேயான போரில் 40 தலிபான்கள் உயிரிழப்பு.
இருதரப்பு நாடுகளின் பேச்சுவார்த்தை அடிப்படையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு போர் நிறுத்த ஒப்பந்தம். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் ஆரஞ்சு எச்சரிக்கை. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் விடிய விடிய பெய்த கனமழையால் பள்ளிகளுக்கு விடுமுறை. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.